Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டமில் ரேமுடைய கேட்ச் ஃபைல்ஸை எப்படி கிளியர் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் விண்டோஸ் சிஸ்டமில் ரேமுடைய கேட்ச் ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். இட் மீன்ஸ் உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணும்போது உங்களுடைய சிஸ்டம் ரொம்பவே லேக் அண்ட் ஹேங் ஆகும். அண்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸை அவாய்ட் பண்ண ரேம் கேட்ச் ஃபைல்ஸை நீங்கள் கிளியர் பண்ணாலே மேக்ஸிமம் ஆஃப் த சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவில் ரேமுடைய கேட்ச் ஃபைல்ஸை மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக எப்படி கிளியர் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் உங்களுடைய ப்ரௌசரில் RAMMAPன்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் சர்ச் ரிசல்ட்டில் வர மைக்ரோசாஃப்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து RAMMAP சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் டவுன்லோட் பண்ண RAMMAP ஃபைல் WinRAR ஃபைலாக இருக்கிறதால அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண RAMMAP ஃபோல்டருக்குள்ளே RAMMAPன்ற அப்ளிகேஷனை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். தென் இப்போது RAMMAP சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி என்னுடைய சிஸ்டமில் ரேம் கேட்ச் ஃபைல்ஸ் எப்படி கிளியர் ஆகுதுன்னு லைவாக பார்க்கலாம். ஸோ டாஸ்க் மேனேஜரில் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷனில் மெமரின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே என்னுடைய சிஸ்டமில் மெமரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. ஸோ என்னுடைய சிஸ்டமில் இப்போது 9.5 GB கேட்ச் ஃபைல்ஸ் ஷோ ஆகுது. ஸோ இப்போ RAMMAP சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் RAMMAP சாஃப்ட்வேரில் எம்டின்ற செக்ஷனில் EmptyStandbyListன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே டாஸ்க் மேனேஜரில் ஷோ ஆகிற கேட்ச் ஃபைல்ஸுடைய சைஸ் டிக்ரீஸ் ஆகிறத நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸோ 9.5 GB இருந்த என்னுடைய கேட்ச் ஃபைல் பிலோ 200 MB டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த RAMMAP சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் மேனுவலாக பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் இப்போது இதே RAMMAP சாஃப்ட்வேரில் அவைலபிளாக இருக்கிற EmptyStandbyListன்ற EXE யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமுடைய கேட்ச் ஃபைல்ஸை கிளியர் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டம்லையும் இந்த ஆட்டோமேட்டிக் ரேம் கேட்ச் கிளியர் செட்டிங்ஸை பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் செட் பண்ணுற டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் சிஸ்டமில் கிரியேட் ஆகிற ரேம் கேட்ச் ஃபைல்ஸை டிக்ரீஸ் பண்ணும். அதனால் உங்கள் சிஸ்டமில் எப்போவுமே பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வராது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் ரேம் கேட்ச் ஃபைல் கிளியர் செட்டிங்ஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டவுன்லோடுன்ற ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற EmptyStandbyList.exe சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கள். தென் உங்களுடைய சிஸ்டமில் டாஸ்க் ஷெடியூலரை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். தென் இங்கே கிரியேட் டாஸ்க்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே நாம் கிரியேட் பண்ண போகிற டாஸ்க்குடைய நேமை செட் பண்ணுங்கள். தென் ரன் வித் ஹையஸ்ட் ப்ரிவிலேஜஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலன்னா ஒரு சில சிஸ்டம்ஸில் இந்த ஆட்டோமேட்டிக் ஷெடியூல் டாஸ்க் ரன் ஆகாமல் போகலாம். ஸோ இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டம்லையும் செலக்ட் பண்ணுங்கள். தென் சேஞ்ச் யூசர் ஆர் குரூப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே அட்வான்ஸ்டுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே ஃபைண்ட் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இங்கே ஷோ ஆகிற யூசர் லிஸ்ட்டில் சிஸ்டம் என்ற யூசரை செலக்ட் பண்ணுங்கள். தென் கான்ஃபிகர் ஃபார்ன்ற ஆப்ஷனில் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் Windows 11 யூசராக இருந்தால் இங்கே Windows 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஷோ ஆகும். அண்ட் நான் Windows 10 யூசராக இருக்கிறதால இங்கே ஒன்லி Windows 10 அண்ட் அதர் பிலோ வெர்ஷன்ஸ் மட்டும் தான் ஷோ ஆகுது. தென் ட்ரிகர் செக்ஷனில் நியூன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே ரிப்பீட் டாஸ்க் எவ்ரின்ற ஆப்ஷனில் உங்களுடைய சிஸ்டமில் இந்த டாஸ்க்கை ரன் பண்ண வேண்டிய டைமிங்கை செட் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் நீங்கள் இங்கே 5 மினிட்ஸ்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணுறதால எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு இந்த ஆட்டோ டாஸ்க் ரன் ஆகிறதால உங்களுடைய சிஸ்டமில் கிரியேட் ஆகிற ரேம் கேட்ச் ஃபைல்ஸை எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டாஸ்க் கிளியர் பண்ணும். அதனால் உங்களுக்கு தேவையான டைமிங்கை இங்கே செட் பண்ணுங்கள். தென் டியூரேஷனில் இன்டெஃபினெட்லின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் இங்கே எனேபிள்ன்ற ஆப்ஷனையும் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும், இல்லைனா இந்த டாஸ்க் ரன் ஆகாது. அடுத்ததாக ஆக்ஷன் செக்ஷனில் நியூன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள்.
தென் இங்கே ப்ரோக்ராம் ஆர் ஸ்கிரிப்ட்ன்ற ஆப்ஷனில் ப்ரௌஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நம்மளுடைய சிஸ்டமில் நம்ம டவுன்லோட் பண்ண EmptyStandbyEXE அங்கே ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓகே பண்ணி கிரியேட் டாஸ்க் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்லி ரேம் கேட்ச் கிளியர் செட்டிங்ஸை கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் கான்ஃபிகர் பண்ண டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரேம் கேட்ச் டாஸ்க் ரன் ஆகி உங்கள் சிஸ்டமுடைய ரேம் கேட்ச் சைஸை ஈஸியாக டிக்ரீஸ் பண்ணும். அண்ட் நம்மளுடைய சிஸ்டமில் நம்ம டவுன்லோட் பண்ண EmptyStandbyEXE ஃபைலை நீங்கள் உங்களுடைய சிஸ்டம்லேருந்து ஃபைலை டெலீட் பண்ணாலோ இல்லை மூவ் பண்ணாலோ இந்த டாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிஸ்டமில் ரன் ஆகாது. அதனால் EmptyStandbyEXE ஃபைலை உங்களுடைய சிஸ்டமில் டெலீட் பண்ணவோ இல்லை அதர் டிரைவ்ஸ் ஆர் அதர் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணவோ வேண்டாம். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் இந்த டாஸ்க்கை நீங்கள் டிசேபிள் ஆர் டிலீட் பண்ணணும்னா திரும்பவும் டாஸ்க் ஸ்கெடியூலர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டாஸ்க் ஸ்கெடியூலர் லைப்ரரி மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே ஷோ ஆகிற டாஸ்க்ஸில் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண நேமை இங்கே சர்ச் பண்ணி டிலீட் ஆர் டிசேபிள்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால நாம் கிரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக் ரேம் கேட்ச் கிளியர் டாஸ்க்கை நீங்கள் டிலீட் ஆர் டிசேபிள் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய ரேம் கேட்ச் ஃபைல்ஸை ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.